பிரதமர் இல்லம் அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக அது குறித்து பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, இப்ப தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ராகுல் காந்தி மற்றும் பலர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. டெல்லியில நடைபெற்று வரக்கூடிய அந்த மாணவர்களுடைய போராட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராகவும் நாடாளுமன்ற குழு தலைவராகவும் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி போராட்டத்தில் ஈடுபட்டார். குறிப்பாக கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில அவரோடு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரியங்கா காந்தி மற்றும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இந்த போராட்டத்துடைய சாராம்சமாக மத்திய அமைச்சர் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும், மோடி பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி வந்தார்கள். இந்த நிலையில 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் அவரிடத்தில் நடத்தியும் காங்கிரஸ் கட்சியினர் கலைந்து செல்ல மறுத்த நிலையில தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 தினங்களாக மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய முதலாகவே தொடர்ச்சியாக மாணவர் அமைப்பினர் நாடாளுமன்ற வளாகத்தையும் பிரதமர் மோடி இல்லம் இருக்கக்கூடிய பகுதியையும் முற்றுகையிடுவதற்காக பேரணியாக சென்று போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில இன்றைய தினம் நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் மாணவர் அமைப்பிற்கு ஆதரவு தெரிவித்து நேரடியாக சென்று பார்வையிட்டார். போராட்ட களத்தில் தானும் அமர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்தார். போராட்டத்தை கைவிடும்படி காவல்துறையினர் தரப்பிலும் மத்திய அரசு தரப்புல மத்திய அமைச்சர் ஜிதேந்தர் சிங் ஆகியோரும் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. திட்டமிட்டபடி எங்களது போராட்டம் தொடரும். மாணவர் அமைப்பினர் முன்வைத்திருக்க கோரிக்கையான மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த நீட் விவகாரம் தொடர்பாக நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக அவர் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி அவர்களும் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். வேறு வழி இல்லாமல் போராட்டத்தை தொடர்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி தீவிரமடைந்த நிலையில தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் அந்த போராட்டத்தை முன்னெடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி ஆகியோரையும் தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். பூர்ணிமா. ஜெயலானி, இப்ப போராட்டத்தில் ஈடுபட்ட ராகுல் காந்தி உட்பட பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அது பற்றின தகவல் இருக்கிறதா? நிச்சயமாக 10 நேரத்திற்கு முன்பாகத்தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பிற்பகல் நேரத்துல அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக சென்ற ராகுல் காந்தி 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த போராட்ட களத்திலேயே இருந்து மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கண்டன கோஷங்களையும் முன்னெடுப்பினார். குறிப்பாக இந்த நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் பொறுத்தவரையிலும் இந்திய அளவிற்கு மாணவர்கள் மத்தியில பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில இதற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்துடைய முக்கிய மையப்புள்ளியாக இருந்து வருகிறது. எனவே அதனை வலியுறுத்தித்தான் ராகுல் காந்தியும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். ராகுல் காந்தி போராட்ட களத்தில் இறங்கியதற்கு பிறகாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவருக்கு ஆதரவாக அந்த இடத்தில் போராட்ட களத்திற்கு வருகை தந்தார்கள். அவர்களும் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இந்த நிலையில ராகுல் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை போராட்டத்தில் நேரடியாக இறங்கியதால் போராட்டம் என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தது. அவரை எப்படியாவது அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் காவல்துறையினுடைய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. அதற்கு பிறகாக மத்திய இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அந்த பேச்சுவார்த்தையும் கூட உடன்பாடு எட்டப்படாத நிலையில போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து மத்திய உள்துறையுடன் ஆலோசனை மேற்கொண்டதற்கு பிறகாக டெல்லி காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் தீவிர ஆலோசனைக்கு பிறகாக போராட்டத்தை முன்னெடுத்து வந்த குறிப்பாக மாணவர் அமைப்போடு இணைந்து முன்னெடுத்து வந்த காங்கிரஸ் கட்சியினரையும் கைது செய்வதற்கு முற்பட்டார்கள். குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மாணவர்கள் ஒரு புறத்தில் கைது செய்வதும் மற்றொரு புறத்தில் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோரை கைது செய்வதற்கும் காவல்துறையினர் முற்பட்டார்கள். இதனால் அந்த பகுதி முழுவதுமாகவே பதற்றமான சூழல் என்பது நிலை வந்தது. இந்த நிலையில சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். எனவே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தற்போது காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்கி அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது காவல்துறையோட வாகனத்தில் ஏற்றி கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். எனவே அவர் எங்கு தங்க வைக்கப்படுவார், அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பதெல்லாம் இன்னும் தகவல் எதுவும் கிடைக்கப்படவில்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய நிலையில் அது இந்த தகவல் நமக்கு தெரிய வரும் என்பதாக குறிப்பிட்டது. முதற்கட்டமாக அங்கு இருக்கக்கூடியவர்களை அப்புறப்படுத்தி வாகனங்களில் ஏற்றி அருகாமையில் இருக்கக்கூடிய சமுதாய நல கூடங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகளில் மும்முரமாக காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர்.
ஜெயலானி, இப்ப கேரளா கர்நாடக முதலமைச்சர்களும் சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவையும் கைது செய்திருக்கிறார்கள். இது போல கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்ட போராட்டம் பற்றி காங்கிரஸ் தரப்பில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக. அதாவது இந்த போராட்டத்துடைய பின்னணியே இன்று நடைபெற்ற முதல் நாள் போராட்டம் அல்ல. இந்த போராட்டம் என்பது கடந்த 24 நாட்களாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. 20 நாட்களாக உண்ணாநிலை போராட்டமாக இருந்தது. கடந்த 2 தினங்களாக பேரணி போராட்டமாக இது மாறி இருக்கிறது. குறிப்பாக 20 நாட்களாக சமூக ஆர்வலர் சோனம் போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அதற்கு பிறகாக மாணவ அமைப்பினர் காக்ரோச் ஜனதா பார்ட்டி உள்ளிட்ட மாணவ அமைப்பினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறும் போது நாடாளுமன்ற வளாகத்தை முற்றுகையிடுவோம் என்பதாக அறிவுறுத்தி அதற்கேற்றாற்போ அந்த போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்தனர். இது இந்திய அளவில் மிகவும் பேசு பொருளானது. ஏனென்றால் நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த போராட்டத்துல தடியடி நடைபெற்றது, புகை குண்டுகள் வீசப்பட்டது. இதனால் மாணவர்கள், அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் பலரும் பாதிக்கப்பட்டார்கள். அது தொடர்பான காணொலிகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் விரைவாக பகிரப்பட்டது. இது இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில டெல்லியில் மட்டுமல்லாது தமிழகம், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மற்ற மாநிலங்களிலேயுமே இந்த போராட்டம் என்பது வெடித்தது. அங்கிருக்கக்கூடிய மாணவ அமைப்பினருமே தற்போது இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக காங்கிரஸ் கட்சியினரும் இன்றைய தினம் அந்த நடைபெற்ற போராட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை நேரடியாக சென்று ஆதரவு தெரிவித்து அந்த போராட்ட களத்தில் அமர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்ததும் அவரோடு இணைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே அங்கு பங்கேற்றது. அது மட்டுமல்லாமல் கேரளா முதலமைச்சர் ஆகியோரும் அந்த போராட்டத்துல பங்கேற்றிருந்தார்கள். இந்த நிலையில இந்த போராட்டம் என்பது தீவிரமடைந்த நிலையில மத்திய அரசு சார்பில் இந்த போராட்டத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும், இதனை அடுத்த நகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடாது, எனவே பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தியையும் காங்கிரஸ் உறுப்பினர்களையும் எப்படியாவது அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். காவல்துறையினரை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள், மத்திய அமைச்சரை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் அனைத்து பேச்சுவார்த்தைக்கும் எந்தவித உடன்பாடு வெட்டப்படாத நிலையில அடுத்த கட்டமாக உயர்மட்ட அதிகாரியுடன் ஆலோசனைக்கு பிறகாக தற்போது மாலை நேரத்துல அவர்கள் கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள்ல தற்போது தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோரை கைது செய்திருக்கிறார்கள். அவரோடு போராட்ட களத்தில் இறங்கியிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கேரளா முதலமைச்சர் ஆகியோரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சமுதாய நல கூடங்களுக்கு, அரசு கட்டிடங்களுக்கு கொண்டு சென்று அவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள் என திட்டமிடப்பட்டது. அதுக்கு பிறகாக அவர்கள் விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் எனவே இவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பல்வேறு இந்திய கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். எனவே இதனை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு தீவிரமான போராட்டத்தை காங்கிரஸ் கட்சி சார்பில் அறிவிக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக வெளிவரும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயலானி, இப்ப மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறும் போது இந்த தர்ணா போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. நாடாளுமன்றத்திலும் இந்த விஷயம் எதிரொலித்திருக்கிறது. இது குறித்தான விவரங்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது இந்த போராட்டத்துடைய மையக்கரு என்பது நீட் வினாத்தாள் கட்சி விவகாரம் தான். நீட் தேர்வு பொறுத்தவரையிலும் இந்தியா முழுவதிலும் இளங்கலை மருத்துவ படிக்க வேண்டும் என்றால் நீட் தேர்வுல தேர்ச்சி பெற வேண்டும். நீட் தேர்வு எழுதுவதற்கு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள், கட்டுப்பாடுகள் இருந்து வருகிறது. இப்படி பல கட்டுப்பாடுகளையும் மீறி மாணவர்கள் தேர்வுகளை எழுதும் போதும் அந்த தேர்வில் வினாத்தாள் கசிவு அதிகாரிகள் மற்றும் அரசினுடைய குறைபாடு காரணமாக மாணவருடைய கல்வி தரம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள்ல நீட் தேர்வை எதிர்த்து பல்வேறு முறை தீர்மானங்கள் என்பது அந்தந்த மாநிலங்கள்ல தீர்மானம் என்பது நிறைவேற்றப்படுகிறது. இப்படி நீட் தேர்விற்கு பல தரப்பினர் எதிர்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாதுகாப்பான தேர்வு என்பதாக மத்திய அரசு சார்பில் உறுதியளிக்கப்பட்ட தேர்விலேயே முறைகேடு என்பது நடைபெற்றிருக்கிறது. எனவே இதற்கு பொறுப்பேற்று அத்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதுதான் இந்த முழு போராட்டத்துடைய மைய புள்ளியாக இருந்து வருகிறது. இதனை முன்னிறுத்தித்தான் கடந்த 24 நாட்களாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்துடைய எதிரொலி என்பது நாடாளுமன்றத்திலும் முழங்கப்பட்டது. குறிப்பாக நாடாளுமன்றத்திலும் எதிர்க்கட்சிகள் சார்பில் இதற்கு குரல் எழுப்பப்பட்டது. தொடர்ச்சியாக பலரும் இது தொடர்பாக கேள்விகளை எழுப்பி வந்தார்கள். இந்த நிலையில தான் தற்போது இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. குறிப்பாக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினரும் இந்த போராட்டத்தை மாணவ அமைப்போடு இணைந்து தற்போது கையில் எடுத்திருக்கிறார்கள். எனவே கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த எதிர்க்கட்சியினரும் தற்போது மத்திய அரசு தரப்புல டெல்லி காவல்துறையினர், துணை ராணுவ படையினர் கைது செய்திருக்கக்கூடிய நடவடிக்கை
பெரும் அதிர்வலையை இந்தியா முழுவதிலும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் நேற்றைய தினம் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலே ஒட்டுமொத்தமாக இந்திய அளவுல பெரும் பேசுபொருளான நிலையில தமிழகம் மட்டுமல்லாது கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பினரும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த நிலையில அவர்களுக்கு ஆதரவாக இன்றைய தினம் 2வது நாளாக தொடர் பேரணி ஈடுபட்ட அந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க சென்ற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தொடர்ச்சியாக அமைச்சர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருப்பது காங்கிரஸ் கட்சி மட்டுமல்லாது எதிர்கட்சிகளிடத்துல கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது. இது தொடர்பாக இந்திய அளவிலான அந்த தீவிரமான போராட்டத்தை எதிர்கட்சிகள் முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கலாம். தொடர்ச்சியாக பல தலைவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலுமே திமுக உள்ளிட்ட பல கட்சிகளிலுமே மாணவர் அமைப்புகள் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில தற்போது காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த போது தற்போது அவர்களையும் கைது செய்திருப்பது ஜனநாயக விரோத போக்காக பார்க்கப்படுவதாக பல தலைவர்கள் சமூக வலைதள பக்கங்களில் தொடர்ச்சியாக தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள். எனவே தற்போது கைது செய்திருப்பவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற கோஷங்கள் என்பது ஒரு புறத்தில் வலுக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு இந்திய அளவிற்கு இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலையும் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னெடுப்பதற்கான திட்டமிடல் என்பது மற்றொரு இடத்துல நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினருமே தற்போது அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருப்பதற்காக திட்டமிடல் செய்து வருவதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கிறது. எனவே தற்போது எதிர்கட்சியினரும் ஆதரவு தெரிவிக்க வந்த எதிர்கட்சியினரும் கைது செய்யப்பட்டிருப்பது இந்திய அளவில் இந்த போராட்டத்தை மீண்டும் தீவிரப்படுத்துவதற்கான ஒரு முனைப்பாக மாறிவிட்டதாகவே அரசியல் வட்டாரங்களுடைய பார்வையாக இருந்து வருகிறது. பூர்ணிமா.